வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் மணி 2:30க்கு பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல், டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்கிற க்ரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.